Hi all, welcome to Kanini Indarani. இன்னைக்கு வீடியோவில் TN 11th and 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் 90க்கு மேலே எப்படி ஸ்கோர் பண்ணுறது, சென்டம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறையா பேர் வந்து மெயில் அனுப்பியிருந்தீங்க. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 11th and 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கம்பேரிட்டிவாக டஃப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது புக் பேக் 1 word 2 mark 3 marks and 5 marks. அதே மாதிரி புக் பேக்கில் இருக்கிற ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிசஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் தரோ பண்ணீங்க அப்படின்னா 60 to 75% ஆஃப் த மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். அதில் இருக்கிற புக் பேக் 1 words எல்லாமே வந்து நீங்கள் வந்து தரோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமில் கொஷின்ஸை வந்து சூஸ் பண்ணி எழுதுறது எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்கிற கொஷினாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு 5 out of 5 கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லலாம் குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாது. ஏன்னா நீங்கள் கரெக்டாக 6 டிஃப்ரென்ஸ் எழுதுனீங்கன்னா அவங்க 5 மார்க் வந்து கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரியே வந்து மோஸ்ட்லி ப்ரோக்ராம்ஸ் இருக்கிற கொஷின்ஸாக வந்து சூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ ரைட்டாக பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிருந்தாலே அந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதுகிற கொஷின்ஸாக சூஸ் பண்ணி எழுதுங்க. அவுட்புட் கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி கொஷின்ஸாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நிறையா மார்க் வந்து கெயின் ஆகும். உங்களோட மார்க் வந்து குறையறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இதே நீங்கள் தியரி கொஷின்ஸை சூஸ் பண்ணி எழுதுகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சின்டாக்ஸ் எழுதலைன்னா மார்க் குறைப்பாங்க, எக்ஸாம்பிள் எழுதலைன்னா மார்க் குறைப்பாங்க, அந்த கீவேர்ட் பர்டிகுலர் கீவேர்ட் இல்லைன்னா மார்க் குறைப்பாங்க. அதே அவுட்புட் கொஷின்ஸ் எழுதுகிறப்ப அந்த அவுட்புட் கரெக்டாக இருந்தால் அவங்க வந்து உங்களுக்கு 5 மார்க் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி எஸ்கியூஎல்லில் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்துக்கோங்க. எஸ்கியூஎல் queries வந்து எழுத தெரியணும் கண்டிப்பாக. அதே மாதிரி எஸ்கியூஎல் queryக்கு அவுட்புட் எழுதுறதும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி கொஷின்ஸ் வரப்போ அதையும் வந்து சூஸ் பண்ணி எழுதுங்க. ஏன்னா நீங்கள் 2 லைன் எழுதுகிறப்ப அந்த 2 லைன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே வந்து 2 மார்க் கிடைக்கும்ல, அப்படியே 3 மார்க் கிடைக்கும் சான்ஸ் இருக்கும்ல. அதனால வந்து அந்த மாதிரி கொஷின்ஸை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து 1 wordsஸை வந்து நீங்கள் எழுதுங்க. 1A CSV அப்படின்னு எழுதுங்க. சைடில் என்ன ஆப்ஷன் ரைட்டோ அந்த ஆப்ஷனையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை மென்ஷன் பண்ணாமல் டைரெக்டாக ஆன்சர் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா சில டைம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறப்ப கரெக்ஷன் வந்து அடிச்சு விட்ருவாங்க. அதுக்கு நீங்கள் அழகாக 1A CSV அப்படின்னு சொல்லி எழுதிட்டிங்கன்னா கரெக்ட் போட்டு போயிட்டு அந்த ஆப்ஷனை பார்த்து டிக்கு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 15 1 wordsல உங்களுக்கு ஏதாவது 2-3 1 words தெரியல அப்படின்னாலும் யோசிச்சுட்டே இருக்காமல் அதை அப்படியே கேப் விட்டுட்டு அடுத்து 2 மார்க்கோ 3 மார்க்கோ 5 மார்க்கோ உங்களுக்கு எந்த செக்ஷன் தரவாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் எழுதுங்க. ஸோ இப்போ 5 மார்க் தான் எனக்கு 4 5 மார்க் தெரியும், அப்புறம் 2 3 மார்க் தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச 4 5 மார்க் எழுதிட்டு அதுக்கப்புறமா 3 மார்க் வந்து எழுதுங்க. அடிச்சு எழுதுகிற ஹேபிட் வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் பேப்பரில் காட்டாதீங்க. அது நிறையா பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் திருத்துறப்ப. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இப்போ எந்தெந்த சாப்டர்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றத 12th சிஎஸ்சில் இருக்கிற சாப்டர்ஸ் வந்து சொல்கிறேன். அதையும் மார்க் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த லெசனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ப்ரோக்ராம் பார்ட்டில் வீக்காக இருப்பீங்க. ஸோ வீக்காக இருக்கிறவங்க வந்து 7 8 10 12 13 15 இந்த சாப்டர்ஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரோக்ராம்ஸ்க்கு படிச்சுக்கோங்க. அதே மாதிரி queries அண்ட் அவுட்புட்டை வந்து நீங்கள் நல்லாவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. கடைசியாக லாஸ்ட்டு 5 லெசனை நல்லா தரோ பண்ணிட்டு போங்க. ஏன்னா அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து 12th சிஎஸ்சில் ஃபஸ்ட்டு to 9th சாப்டர்ஸ் வரைக்கும் 9 சாப்டர்ஸ் வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து தரோவாக தான் வச்சுருப்பீங்க. லாஸ்ட்டு 5 லெசன்ஸ் வந்து நிறைய பேருக்கு படிக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து படிச்சுட்டு தான் போகணும். ஸோ மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 7 8 10 12 13 and 15 ப்ரோக்ராம்ஸ்க்கு ரிலேட்டடாக இந்த கொஷின்ஸ் இந்த லெசன்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ நல்லா தரோ பண்ணிவிட்டு போங்க. அதே மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எதை படிச்சுட்டு போனோம் அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்க்கும் நீங்கள் வந்து புக் பேக்கை வந்து படிச்சுட்டு போனாலே போதும். ஸோ அப்படியே மெமரைஸ் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. அந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படின்ற கான்செப்டை மட்டும் வந்து பார்த்துட்டு போயிட்டு அந்த ப்ரோக்ராமை ப்ரொடியூஸ் பண்ணிங்கனாலே போதும். அதே மாதிரி எஸ்கியூஎல் queries அவுட்புட் எழுதுறதெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மெயினாக வந்து டோட்டல் பூஸ்ட் பண்ணுற சப்ஜெக்ட் அப்படின்றதுனால இதையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 95+ வந்து ஈஸியாக எடுக்கலாம். மெயினாக நீங்கள் எல்லா லெசனையும் நல்லா படிச்சிருந்தீங்கனாலே 100 எடுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. புக்குக்குள்ளே இருக்கிற எதையுமே படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து படிச்சு தான் ஆகணும். புக் இன்டீரியர்லேருந்து நிறையா வந்து 1 words வரதா வரும். ஸோ நீங்கள் 10 1 words வந்து புக்குக்கு வெளியிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5 1 words வந்து புக்குக்குள்ளேருந்து தான் இருக்கும்.
அதே மாதிரியே 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் வந்து புக்குக்குள்ளேருந்தும் ஒரு கொஷின் 2 கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ புக்குக்குள்ளே இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி நீட்டாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் பேப்பரில், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதாதீங்க. அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ அண்டர்லைன் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக இருக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து அது மாதிரி லைக் பண்ணுவாங்க. ஒரு இப்போ டோக்கன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் அப்படின்றத டபுள் அண்டர்லைன் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி டோக்கன்ஸில் எவ்வளோ டைப் இருக்குது? கீவேர்ட்னா என்ன? ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஸோ அந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸை வந்து டபுள் அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. இது மாதிரி நிறையா இடத்துல அண்டர்லைன் பண்ணுறாமல் மெயின் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நிறைய கீவேர்ட்ஸை பிடிச்சி அண்டர்லைன் பண்ணி வச்சுருவாங்க. அது இன்னுமே இரிட்டேஷனாக இருக்கும். அதனால் வந்து மெயினான கீவேர்டு ஒரு கொஷினுக்கு எங்கவோ அங்கே மட்டும் டபுள் அண்டர்லைன் வந்து கீழே பண்ணி காட்டினீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பேப்பர் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பேப்பரில் டூ மச் ஆஃப் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிளாக் அண்ட் ப்ளூ அவ்வளோதான். மெயின் கீவேர்டை ஒரு 2 அண்டர்லைன் அவ்வளோதான் நீங்கள் வந்து பேப்பரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய படிக்கிற பிள்ளைங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா வந்து ஒன் வேர்ட்ஸை கடைசியாக எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15 ஒன் வேர்ட்ஸே லாஸ்ட்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி லாஸ்ட்டாக எழுதுறப்ப டைம் பத்தாமல் அந்த ஒன் வேர்டு அப்படியே வந்து போயிடும். ஒன் வேர்டில் தான் மெயினாக வந்து மார்க் எடுக்கிற பார்ட்டே. ஸோ ஒன் வேர்டை ஃபஸ்ட் எடுத்த உடனே எழுதிடுங்க. அதே மாதிரியே ஒரு கொஷின் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா அந்த கொஷினே வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து எழுதாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ஸ் ஆஃப் பராமீட்டர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் கொஷினே அதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிருப்பீங்க. ஸோ எழுதுறேன்ட்டு எழுதிட்டே டைம் வந்து போயிடும். அது மாதிரி யாருமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எவ்வளோ ஷார்ட்டாக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டாக எழுதுங்க. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு எழுதி, அதுக்குள்ளே எவ்வளோ டைப்ஸ் இருக்குதுன்னு எழுதி, இஃப்னா என்னென்னு எழுதி, இஃப்க்கு சின்டாக்ஸ் எழுதி, எக்ஸாம்பிள் எழுதி, அதுக்கு ஃப்ளோ சார்ட் வரைஞ்சி, இஃப்னா என்னென்னு எழுதி, இவ்வளோ ப்ரீஃபாக எழுதிட்டு இருந்தால் ஒரு கொஷினை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிற 4 கொஷின்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக டைம் பத்தாது. அதனால வந்து இவ்வளோ டெப்த்தாக எழுதாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதுங்க. அதுக்குன்னு ரொம்ப ஷார்ட்டாக எழுதிடாதீங்க. ஸோ வந்து இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் எழுதி முடிச்சிடுங்க அந்த கொஷின்ஸ் எல்லாம். மோஸ்ட்லி இது மாதிரி இருக்கிற கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே எடுக்கும். அதனால நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்கிற கொஷின் தான் சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராம் எழுதுகிற கொஷின், அவுட்புட் எழுதுகிற மாதிரி கொஷின், கொரீஸ் எழுதுகிற மாதிரி கொஷின், அதே மாதிரி கொரீஸ்க்கு அவுட்புட் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின், இந்த மாதிரி கொஷின் எல்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவிங் நல்லாவே இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் டைமுக்குள்ளே ஃபினிஷ் பண்ண முடியும். மோஸ்ட்லி எல்லா கொஷினுமே தெரிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைமுக்குள்ளே முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஈஸியான கொஷினை சூஸ் பண்ணி எழுதுங்க. விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் கணினி ஏந்தரணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.